ஹாய் ஹலோ வெல்கம் டு சஸ்டிகா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ரம்ஜான் ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸ் வெங்காயம் 3, 6 பச்சை மிளகா, 3/4 சைஸ் லெமன், 6 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, பிரியாணி இலை. இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி நான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 ஏலக்காய் போடணும், 2 மிளகா போடணும். ஸோ 6 மிளகா நான் கணக்குக்கு எடுத்து வச்சிருக்கேன். குட்டி தக்காளி 4 வெட்டி வச்சிருக்கேன். 2.5 டீஸ்பூன் பிரியாணி மசால் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசால் பொடி, 3/4 டீஸ்பூன் தயிர், 50 கிராம் பூண்டு, 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இஞ்சி, 10லிருந்து 15 நம்பர் சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி பொடியாக கழுவி வச்ச கொத்தமல்லி தலை, புதினா தலை, ஒரு 100 150 ml வரைக்கும் ஆயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் தேவையான அளவு. சிக்கன் 3/4 கிலோ, அரிசி 3/4 கிலோ கணக்குக்கு நம்ம போடுறோம். சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு உள்ள வீடியோக்குள்ள போகலாம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாமே தண்ணி ஊற்றாம நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு. சரி இப்போ வாங்க பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு இந்த மாதிரி ஈய பாத்திரம் யூஸ் பண்ணால், பிரியாணிக்கு நல்ல ஒரு அகலமான ஈய பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா பிரியாணி குலையாமல் நல்லா பளபளன்னு வரும். பிரியாணிக்கு உண்டா நான் எடுத்துக்கிறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நெய்யும் ஆயிலும் ஊற்றலாம். இப்போது பாத்திரம் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேங்க, இதில் ஒரு 100லிருந்து 150 ml ஆயில் இருக்கும். ஊற்றிக்கலாம். நெய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு 1 டீஸ்பூன் நெய் யூஸ் பண்ணுறேன். 1லிருந்து 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஆயிலும் நெய்யும் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிக்க எடுத்து வச்சிருக்க பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தாளிக்க வச்சிருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். போட்டு அடுத்த சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. அந்த பச்சை மிளகாய் சவுண்டெல்லாம் அடங்கட்டும். அடுப்பை ஸ்பீட் பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வதங்கினாதான் பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. நம்ம மசாலாலாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் நல்லா வதங்கி வரக்குள்ளேயுமே எடுத்து வச்சிருக்க சிக்கனை 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குதுங்க. நம்ம பக்கத்தில் குக்கரில் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். 3 டம்ளர் அரிசிக்கு குறைஞ்சது இதுலேருந்து ஒரு 3 டம்ளர் சிக்கன் தண்ணி ஊற்றி பிரியாணி செய்யும்போது பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ சிக்கன் நல்லா விசில் வரட்டும். இது வணக்கறதுக்குள்ளே சிக்கன் நல்லா விசில் வந்துடும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டு லைட்டாக மிளகாத்தூள் போட்டு விசில் விட வச்சுருக்கேன். வெங்காயம் சைடில் வதங்கிட்டு இருக்கட்டும். வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் மாறிடுச்சு. மாறும்போதே பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டு எடுத்து வச்சிருக்க தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை ஒரு லைட்டாக வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தி வதக்கலாம். வதக்கும் போது ரெண்டுமே மசால் வாசம் போய் தக்காளியும் நல்லா சுருளை வதங்கணும். பிரியாணிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வதக்கி போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் பிரிய வரைக்கும் நம்ம காத்திருந்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மசால் போடுவோம். பாதி சுருளை வதங்கி வரும்போதே எடுத்து வச்சிருக்க புதினா தலை, மல்லி போட்டுக்குவோம். மல்லித்தலை புதினா தலையை நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா தான் மண் இல்லாமல் வரும். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புதினா மல்லி போடும்போது தண்ணி விடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க கரம் மசால் தூளும் பிரியாணி மசாலாவும் போட்டிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் பிரியாணி மசாலாவில் நீங்கள் அரைச்சும் போடலாம். இல்லைன்னா கடையில் கிடைக்கிற பிரியாணி மசாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சிக்கனை குக்கர்லேயே நம்ம வேக வச்சு
ஒரு 2லேருந்து 3 வரைக்கும் விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, எண்ணெய் தனியாக மசால் தனியாக சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு. ஆனால் தக்காளி இன்னும் வணங்கும். இப்போ என்ன பண்ணோம்னா தயிர் லெமன் எல்லாம் புழிஞ்சு விடுவோம். தயிர் நான் 3/4 டம்ளர் ஊற்ற போகிறேன். ஏன்னா 1.5 கிலோ மொத்தமாக 3/4 கிலோ சிக்கன் 3/4 கிலோ அரிசி ஊற்றிட்டு லெமன் புழிஞ்சு விடலாம். லெமனோட அளவு வேணும்னா 2 டீஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கோங்க. 1 2 புளிப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு மேற்கொண்டு ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா தக்காளி சுருளை வணங்கணும். நம்ம போட்டு வச்சுக்கிற மசாலாலாம் மிக்சியில் போட்டு அரைச்சா எப்படி ஒரு பக்குவம் வருமோ அந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். சிக்கனில் நான் உப்பு போட்டிருக்கேங்க, அதனால தண்ணியில் உப்பு பிடிக்கும். இப்போது நான் அதுக்கு பாதியாக நான் உப்பு போட்டு கலந்துக்கிறேன். கடைசியாக நம்ம எல்லாம் போட்டுட்டு பக்குவம் பார்க்கும்போது நம்ம உப்பு பார்த்துக்கலாம். இப்போ நான் பாதி உப்பு தான் போடுறேன். சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம இப்போ அந்த சிக்கன் தண்ணியை மட்டும் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியை பிரியாணிக்குள்ளே சேர்க்கும்போது அந்த சிக்கன் பிரியாணிக்கு உண்டான ஃப்ளேவர் சூப்பராக வரும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க. நல்லா மூடி வச்சு கொதித்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் உப்பு அதை விட ஒரு நூல் எச்சா இருக்கணும். காரமும் அதே மாதிரி தாங்க, லைட்டாக ஒரு நூல் எச்சா இருக்கணும். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிரியாணிக்கான பக்குவம். அரிசியும் அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வெந்து வரும்போது உப்பு காரம் கரெக்ட் ஆகிக்கும். இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக உப்பு காரம் பார்த்து மூடி வச்சிடலாம். பிரியாணி வேகிற பக்குவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1/4 மணி நேரம் வேக வச்சிங்கன்னா 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிங்க அப்படின்னா பிரியாணி அரிசி தண்ணி லைட்டாக இஞ்சிற ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ பிரியாணி வேகட்டும், நான் மூடி வைக்கிறேன். உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு பிரியாணி மூடி வச்சு 1/4 மணி நேரம் வேக வச்சுக்கலாம். பிரியாணி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அரிசியும் தண்ணியும் லைட்டாக இஞ்சிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. பிரியாணி வெந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். அப்போது இந்த பிரியாணி குண்டாவை தோசைக்கல் மேலே தூக்கி வச்சுட்டு அது மேலே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து, அதாவது 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சோம்னா பிரியாணி அரிசி சீக்கிரமே வெந்து சூப்பரான பிரியாணி நம்மளுக்கு கிடைக்கும். பிரியாணி நான் சொன்ன பக்குவத்தில் வெந்ததுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம். தம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைங்க தோசைக்கல்லில். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் அந்த தோசைக்கல் சூடுலேயே பிரியாணி வெந்தால் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சஸ்டிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.